தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான தகவலை பார்க்கணும். ஈரான் போன வருஷம் அமெரிக்காட்ட கேட்டு பார்த்து கூட கொடுக்காத ஒரு விஷயத்த நேற்று கேட்காமயே அமெரிக்கா கொடுத்துட்டாங்க. இதை நம்ம என்னன்னு சொல்றது, ஈரானே பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்ப ஈரானுக்கு ஒரு நல்லது அமெரிக்கா செஞ்சாங்கன்னு கேட்டா கண்டிப்பா ஒரு நல்லதுதான் செஞ்சிருக்காங்க. அது என்ன நல்லது தெரியுங்களா? ஈரான் மேல நிறைய பொருளாதார தடை போட்டிருக்காங்க. கொஞ்சம் நெஞ்செல்லாம் இல்ல, அவங்களுடைய ஆயில் கூட யாரும் வாங்கக்கூடாது அந்த அளவுக்கு பொருளாதார தடை போட்டிருக்காங்க. ரஷ்யா மேலேயும் தான் போட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இந்தியா ரஷ்யாட்ட ஆயில் வாங்குச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளை மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஷ்யாட்ட இருந்து கூட ஆயில் வராம இருந்துச்சு. உடனே இந்த போர் என்ன பண்ணாங்கன்னா ட்ரம்ப் என்ன சொன்னாரு, ரஷ்யா மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடை நீக்கினாரு. என்ன சொன்னாருன்னா, நீங்க வாங்கிக்கோங்க இந்தியா, நீங்க ரஷ்யாட்ட வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரு பர்மிஷன் கொடுக்குறாரு. அமெரிக்கா தான் இந்த உலகத்துல யார் எங்க வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. பாத்துக்கோங்க, அமெரிக்கா சொல்றாங்க இந்தியாவை வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. அது ஒரு பெரும் சச்சரவா கூட போச்சு. அப்ப பாத்தீங்கன்னா ரஷ்யா மேல அந்த பொருளாதார தடையை நீக்கினால ரஷ்யாட்ட வாங்குறது அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துச்சு. இப்ப பொருளாதார தடை இருக்கும்போது அந்த நாடு யார்ட்டையாவது எண்ணெய் விற்கும் போது கம்மி விலைக்கு தான் விற்பாங்க. அவன் சொன்னாலும் சொல்லிட்டு போறான், எங்கிட்ட நீ வாங்கிக்கோ நான் கம்மி காசுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அவங்க கிடக்கா நீ எங்கிட்ட வாங்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 10 ரூபாய்க்கு விற்க வேண்டியது 5 ரூபாய்க்கு விற்போம். அந்த அமெரிக்காக்காரங்க எடுத்துறதுனால ரஷ்யாக்காரனுக்கு பாத்தீங்கன்னா நஷ்டம் தான் இருந்துட்டு. ஆனா பொருளாதார தடை நீக்கினதுக்கு பிறகு அவங்க நஷ்ட கணக்குல எல்லாம் விற்கணும்னு அவசியமே கிடையாது. வேணும்னா அவங்க டிமாண்ட் பண்ணி கூட விற்கலாம். அந்த நிலைமைக்குதான் இப்ப ரஷ்யாட்ட இருந்துதான் பொருள் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு. இந்த நேரத்துல அதுவும் பத்தாது. ஏன்னா பாத்தீங்கன்னா அதுவும் போதுமான அளவுக்கு இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு ஹார்மோஸ் வழித்தடம் மூடிவிட்டது. ஹார்மோஸ் மூடிவிட்டதுன்னா என்ன அர்த்தம்? ஹார்மோஸ் வழியா எதுவுமே வராதுன்னு அர்த்தம். இந்தியா பேசினாங்க 22 கப்பலையும் ஈரான் விடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதுல ஒரு 3 கப்பல் பக்கம் வெளியே வந்துருச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. உள்ளக்குள்ள நிறைய கப்பல் இருக்கு. ஒன்னொன்னா இப்ப வெளியே விட போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனாலும் ஹார்மோஸ் பக்கமா விட வேண்டியது யாரு? ஈரான் தான் விடணுமா? பார்த்தாங்க அமெரிக்காவுக்கு சரியான அழுத்தம். எந்த அளவுக்கு அழுத்தம்னா காங்கிரஸ் கழுவி ஊத்துறாங்க. இஸ்ரேலுக்காக போய் என்ன பண்ணிட்டாங்க, இந்த போர் ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவுக்காக தானே நம்ம போர் செய்யணும். எப்படி இவர் இங்க ஆட்சியில இருந்துட்டு இஸ்ரேலுக்கு போர் செய்வாருன்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டுட்டாங்க. போட்டதும் இல்லாம இந்த 4-5 நாளா அதை வச்சு மக்களே என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம நாட்டு காங்கிரஸே இப்படி சொல்லுது, அப்புறம் என்ன இருக்குது நமக்கு போர்ல லாபம்னு சொல்லிட்டு மக்களும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. விலைவாசி என்ன ஆயிட்டு இருக்குது, என்ன விலைவாசி ஏறிட்டே இருக்குது. இதனால பாத்தீங்கன்னா அவங்களுடைய பங்கு சந்தையில அடி வாங்கிட்டு இருக்குது. உடனே ஒரு 4-5 நாளா நிறைய அழுத்தம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இருந்த அழுத்தத்துல ரஷ்யாவுக்கு தடைகளை நீக்கினவரு இந்த 4-5 நாள் ரொம்ப அழுத்தம் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதுதான் யாரும் எதிர்பார்க்க ஒரு முடிவா இருக்கு. இப்படி எல்லாம் கூடவா நடக்கும், நாமளே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு முடிவுன்னு சொல்லலாம். என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஈரான் மேல இருக்கக்கூடிய தடையை நீக்கிருக்காங்க. என்னடா இது, போரே நீங்க அவங்க மேலதான் பண்றீங்க. போர் பண்றாங்கன்னா என்ன பண்றாங்க, தடையெல்லாம் போட்டும் இவங்க அடங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிதான் போர் பண்ணுவாங்க. யாராவது போர் செய்யக்கூடிய நாட்டுல போய் தடையை நீக்குவாங்களா? இது எப்படி இருக்கு தெரியுங்களா? இது ஒரு லாஜிக் கூட இல்லாம இருக்கு. எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி எல்லாம் நடந்தது இல்லை. ஆனா ஈரான் மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடையை நாங்க நீக்கிறோம். அதாவது ஆயில் பாத்தீங்கன்னா அவங்க இனிமேல் வித்துக்கலாம், அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஆயில் விற்க கூடாது, அந்த வருமானத்துல அணு ஆயுதம் செய்யறான் அவன் பார்த்தா தீவிரவாத நாடு, அவனை நாங்க போய் பிடிக்கிறோம் அடிக்கிறோம் மிரட்டுறோம்னு பேசி போட்டு கடைசியில அவன்கிட்ட மாட்டிட்டு உங்களால சமாளிக்க முடியாம அவன் மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடையை நீங்களே நீக்கிருக்கீங்க. அதுவும் கடைசியா கூட 6 மாசத்துக்கு முன்னாடியோ இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடியோ பாத்தீங்கன்னா ஈரான் கேட்டுச்சு. அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை எங்களுடைய பொருளாதார தடையை நீக்குங்க நீக்குங்க நீக்குங்கன்னு கேக்குறாங்க. அப்ப எல்லாம் என்ன பண்ணாங்க, நீக்க முடியாது நீக்க முடியாது நீக்க முடியாது, கையெழுத்து போடு, இனிமேல் அணு ஆயுதத்துக்கு உனக்கும் சம்பந்தமே இல்ல, பேலஸ்டிக் ஏவுகணை எல்லாம் நான் என்ன பண்ணிடுவேன், எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுவேன், அழிச்சிருவேன். இனிமேல் நான் பார்த்தா ஆயுதமே தயாரிக்க மாட்டேன். இந்த மாதிரி 1008 பாத்தீங்கன்னா ரூல்ஸ போட்டாங்க, லிஸ்டா போட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா ஒண்ணும் நடக்கல. ஒரு படி மேல போய் அமெரிக்காவை மத்திய கிழக்குல வச்சு வெளுத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் பொருளாதார தடைய கேட்கவே இல்லை ஈரானு. அந்த நேரத்துல போய் செய்யறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு அடி வாங்கியிருப்பாங்க பாத்துக்கோங்க. அமெரிக்காவுடைய தளங்கள் மத்திய கிழக்கு முழுவதும் வச்சு தாக்கப்படுதுங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. சில விஷயங்கள்ல இவங்க நிறைய மறைச்சிருவாங்க, போய் சொல்லிடுவாங்க. இது ஊரறிஞ்ச உண்மை. ஊரறிஞ்ச உண்மையை போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இந்த சமயத்துல போய் பொருளாதார தடையை நீக்கும் போது இது எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இவங்களெல்லாம் போர் செஞ்சாதான் வழிக்கு வருவாங்கிறது எந்த அளவுக்கு கரெக்டா போச்சு. ஏன்னா அமெரிக்காவே வழிக்கு வந்துருச்சுன்னு தானே சொல்லணும். இப்ப பொருளாதார தடையை நீக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அடி வாங்கினால கிடையாது. இவங்க நீக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. மக்கள் எல்லாம் நம்மளுடைய காசு வீணா போகுதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸே எதிராயிருச்சு.
அதாவது காங்கிரஸ்னு அங்க இருக்கக்கூடிய முக்கியமான கட்டமைப்பு அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்க. அப்ப யுஎஸ் காங்கிரஸே அப்போஸா மாறிடுச்சு. அதெல்லாம் இல்லாம அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவிரவாத அமைப்பெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு வச்சிருக்கக்கூடிய செக்ரட்டரியே வந்து ராஜினாமா பண்ணிட்டு வாங்கயா இந்த போரே வந்து இஸ்ரேலுக்காவது நடக்குது, இதுல என்னத்த இருக்குது, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, அவங்க அமெரிக்காவை அடிக்கிற ஐடியாவும் இல்ல, ட்ரம்ப கொல்ற ஐடியாவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு வேற 2 நாளைக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் நிறைய அழுத்தம் வந்துருச்சு. இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இப்ப இதை வந்து எண்ணெய் விலையை குறைச்சே ஆகணும். எண்ணெய் விலையை எப்படி குறைக்க முடியும், வேற வழி இல்ல, ஈரான்கிட்ட தான் வந்து கேட்கணும் குறைக்க சொல்லி. அந்த விலையை குறைக்கணும்னா அந்த எண்ணெய் விலை கண்டிப்பா குறைஞ்சாகணும். ஏன்னா வந்து முந்தா நேத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லிட்டாங்க சவுதி $150 தொடும் அப்படின்ட்டாங்க. உடனே பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா, நேத்து வந்து ஈரான் மேல இருக்கக்கூடிய அந்த தடையை நீக்கிறேன்ட்டாங்க. ஈரான் மேல தடை நீக்கப்பட்டா என்ன ஆகும்னு சொல்லுங்க, ஈரான் அந்த எண்ணெயை சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். இப்ப ஈரான் எந்த பக்கம் சப்ளை பண்ணும், ஆர்மோஸ் வழியா சப்ளை பண்ணும். இப்ப ஆர்மோஸ் வழியா எந்த கப்பலையும் விடாம இருக்கிறாங்க. அதனாலதான் எண்ணெய் விலைவாசி ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆர்மோஸ் வழியாக வரக்கூடிய கப்பல் எல்லாமே எண்ணெய் ஏத்திட்டு வரக்கூடிய முக்கியமான பிரதானமான கப்பலா இருக்கு. அதை விடாம இருக்கும் போது ஜாஸ்தி ஆகுது. அப்ப அதுக்கு பதில் வந்து ஈரானவே சப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கப்பலை அவங்களே எல்லா நாடுகளுக்குமே என்ன பண்ணுவாங்க காசு பிக்க ஆரம்பிச்சிடணும். எண்ணெய் விலையும் குறையும். எல்லா நாடும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. நீதான்ப்பா போய் போற செஞ்சு எல்லாரையுமே கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இப்பவே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா ஒரு சாட்ஸை திறந்தா கூட எல்லாரும் நம்ம ட்ரம்ப்னாலதான் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்கிறதுனால அப்ப வந்து அமெரிக்காக்குள்ளேயே அதை பேசும்போது எவ்வளவு அழுத்தம் இருந்திருக்கும். அதனால வேற வழி இல்ல, உங்களிடத்துல வந்து இப்போதைக்கு பொருளுடைய விலையை குறைக்கணும், அந்த எண்ணெயுடைய விலையை குறைக்கிறது தான் எனக்கு அவசியம், ஆட்சியை தக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஈரான் மேல இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வந்து நீக்கியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆயில் சம்பந்தமா இருக்கக்கூடிய தடைகளை மட்டும் நீக்கியிருக்காங்க. அதனால என்ன ஆயிருக்குன்னா இப்ப ஆயில் சப்ளை வந்து ஈரானே செய்ய போறாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் விஷயத்துல பிரச்சனை இருக்காதுன்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், நேத்தும் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு சொல்லி விட்டுருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்களே என்ன பண்ணிடுறீங்க, போற நிறுத்திடுறீங்க, மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய எந்த தளத்தையும் நீங்க தாக்கக்கூடாது, நீங்களே என்ன பண்ணிடணும் அறிவிச்சிடணும், நாங்க போற நிறுத்திட்டோம், சமாதானத்துக்கு வரக்கு தயாரா இருக்கோம்னு அறிவிச்சிடணும். அப்படி வந்து நீங்க என்ன பண்றீங்க, எங்கள்கிட்ட சமாதானத்துக்கு வந்துட்டீங்கன்னா நாங்களும் இந்த போரை நிறுத்திடுவோம், இஸ்ரேல் அடிக்க வேணாம்னு சொல்லுவோம் அப்படின்னு இருக்காங்க. இவங்க வந்து வாங்குற அடிக்கு பேசுற பேச்சுக்கு சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. இன்னுமே இவங்க பயில்வான்னே நினைச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடி தாங்க முடியல கெஞ்சுறீங்க, கெஞ்சும் போது கூட நியாயமா கெஞ்சிரும். நீயே போற நிறுத்திடு, நீயே அறிவிச்சிரு, நீயே சமாதானத்துக்கு வரேன்னு சொல்லிடு, நாங்க என்ன பண்றோம், இனிமேல் உன்னை அடிக்கல, நீ எங்களை இனிமேல் அடிக்காத அப்படின்னு போய் கேட்டு வச்சா ஈரானுடைய அப்பாஸ் ஆராய்ச்சி அவர்கள் அடுத்த 1 வருஷத்துக்கு சமாதானங்கிற பேச்சுக்கெல்லாம் வர முடியாது, அதெல்லாம் நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம் கிழிச்சு போட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்படி இல்லாட்டின்னு என்ன பண்ணிடுவாங்களாமா, ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இப்ப வந்து தூக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வந்து தலைவர்களை குறி வச்சு தூக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த வேலையில தான் இஸ்ரேல் இறங்கி இருக்காங்க. நல்லாவே தெரியுது. தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இருக்கக்கூடிய முக்கியமான தலைகள்லாம் விழுந்துட்டு இருக்குது. அது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆபத்தான நிலைமை தான். இருந்தாலும் அதையும் மீறிதான் ஈரான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இப்ப அதை தான் வந்து சொல்றாங்க, நீ அதை செய்ய, இல்லாட்டினா அவ்வளவுதான், அடுத்த தடை யாருது வந்து உருள போகுதுன்னு தெரியலங்கிற லெவலுக்கு வந்து ட்ரம்ப் மிரட்டி வச்சிருக்காரு. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்த முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.